மேடம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு எதனா குற்றங்கள் அதிகரிச்சுன்னு சொல்ற நேரத்தில் இப்போ ஆளுநர் உரையில் அது தொடர்பாக எதுவுமே இல்லைன்னு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. ஆளுநர் உரையில் சிங்கப்பெண் படைக்கு நிறைய அதாவது நிறைய பர்சனல் விமன் போலீஸ் பர்சனல் எடுக்கப்படுவதாகவும் டெக்னிக்கல் சர்வேலன்ஸை அதிகப்படுத்துவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வர வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு என்னன்னா, தனியாகவே அதுக்கு ஒரு டிஜிபி அவர் தலைமையில் ஒரு குழுவை போட்டு இந்த பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதைவிட குறிப்பாக என்னன்னா, இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய மது பழக்கம், போதை பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும். அதற்கு மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அதே போல அதைவிட அதிகமாக ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தவறு செய்பவர்கள் யார் என்பதை நம்ம எல்லாருக்கும் தெரியுது. இன்னைக்கு இந்த ஃபோரன்சிக் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இருக்கு நம்ம கிட்ட. யார் தவறு செய்கிறார்கள் என்பது உடனடியாக தெரிந்து விடுகிறது. அதை 5 வருஷம் இல்ல 3 வருஷம் கேஸ் எல்லாம் இழுக்காம உடனடியாக போக்சோ கோர்ட்டுகளையும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களை எல்லாம் அதிகப்படுத்தி அந்த கேஸுகளை கிட்டத்தட்ட எத்தனையோ 7000 வழக்குகள் இருக்கு. அதுல பாதி வழக்குகளை எடுக்கவே இல்லை, அதாவது விவாத பொருளாவே எடுக்க முடியல. அதனால போக்சோ நீதிமன்றங்களை எல்லாம் அதிகப்படுத்த வேண்டும். அதே சமயம் போலீஸ் பர்சனலை அதிகப்படுத்தி பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும். குறிப்பாக உயிர் பயத்தை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தாதான் இந்த தவறு செய்பவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷம் கேஸ் இழுக்கக்கூடாது. உடனடியாக ஒரு 2 மாதத்திற்குள்ளாக 1 மாதத்திற்குள்ளாக தினம் வாரத்துக்கு ஒரு முறை அந்த கேஸை எடுத்து அடி வழக்கு செய்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். எத்தனையோ வெளிநாட்டில் பார்க்கிறோம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இழைப்பவர்களுக்கு உயிர் பயத்தை காண்பிக்கிறார்கள். அந்த பயத்தை அவங்க கொடுக்கணும். மரண தண்டனை கொடுத்தாதான் இவங்க அடுத்த முறை எந்த ஒரு பெண் குழந்தைகள் மேலோ பெண்கள் மேலோ பாலியல் அத்துமீறல் நடத்துவதற்கு துணிய மாட்டார்கள். அதனால அந்த மரண தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. கடந்த 1 மாதமா பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாயிடுச்சு, குழந்தைகளுக்கான குற்றங்கள் அதிகமாயிடுச்சு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் நம்ம வேகமாக அதாவது இந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லாரும் ஒற்றுமையா நம்ம செயல்பட வேண்டும். சீக்கிரமாக தவறு இழைப்பவர்கள் தண்டனை கொடுக்க வேண்டும். அதை நம்ம உறுதி செய்யணும். முதலமைச்சர் தொடர்பாக எதுவுமே பேச மாட்டாரு. தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசினாரு. பேசும்போது 2021 அதிமுக பாமக கூட்டணியில் இருக்கும்போது திரு சி வி சண்முகம் தோத்தாரு. பாமகனாலதான் 30 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்ற பாமக போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி பேசினாரு. 2021 ஏன் அந்த மாதிரி அவர் ஜெயிக்கல அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்காரு. இது அதிமுக பாமக கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில பேசுறோம்னு சொல்றாரு. அதை பற்றி எல்லாம் உட்கட்சி பிரச்சனை பத்தி நாங்க பேச முடியும். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின்னே சாதி வாரி சர்வேங்கிறது காலந்தாழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாது. தமிழக அரசு இப்பவே நினைச்சா பண்ணலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது காலந்தாழ்த்தக்கூடிய ஒரு நடவடிக்கை. அதாவது முதல்ல வரவேற்பு வந்ததுக்கு எங்களுடைய அறிவிப்பு வந்ததுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்கும். மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது ஒரு 2-3 வருஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அதை உறுதி செய்ய வேண்டியதுதான் எல்லாருடைய வேலை.